தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, இன்றைக்கு புதன்கிழமை குடும்பத்துடைய நாள். உங்கள் குடும்பங்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து, அப்பா இயேசுவே எங்களை தொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்க. உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் வீட்டிற்காக குறிப்பாக ஜெபிக்கிறேன். பைபிள் கமிஷன்லேருந்து கிஃப்ட் டு ஜீசஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். நீங்கள் இயேசுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். ஒரு ஏழைகளுக்கு ஒரு பைபிள் கொடுக்கறது மூலமாக இந்த காணொலியில் வருகிற இந்த போஸ்டர் பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் உள்ள நம்பருக்கு நீங்கள் உதவி செய்யலாம். பிரியமான அன்பு இறை உறவுகளை, இன்றைக்கு இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 25வது வார்த்தை. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே. இயேசு இந்த இடத்துல கல்விக்கு எதிராக இருக்கிறாரா, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் எதிராக இருக்கிறாரா, படித்தவர்களுக்கு எதிராக இருக்கிறாரா என்றால் இல்லை. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிரியமான அன்பு உறவுகளை அகந்தைக்கு எதிராக இருக்கிறார். நேற்றைய நற்செய்தியை பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் ஐயோ உனக்கு கேடு என்கிறார். என்ன அர்த்தம் என்றால் அந்த இடத்துல எல்லாம் நிறைய செய்தார், மனமாற்றம் அடையல. எனவே ஆண்டவரிடம் முறையீடு வைக்கிறார். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினரே நன்றி என்ற முறையீடை வைக்கிறார். இங்க மனிதருடைய அகந்தையை ஆண்டவர் தவிடுபொடியாக்குகிறார். அகந்தை அல்ல, தாழ்ச்சியிலே ஆசீர்வாதம் அடங்கியிருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே பிரியமான அன்பு இறைவர்களே, தாழ்ச்சியோடு இரு, ஆண்டவரை முதன்மைப்படுத்து, ஆண்டவரை நாடு. உங்கள் குடும்பம் அப்படி அபிஷேகமாக, உங்கள் வீடு அப்படி ஆசீர்வாதமாக, ஆண்டவர் கிருபையை பெறுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்கள், வாழ்வீர்கள். அவர் உங்களை தொடுகிறார் என்ற செய்தி ஆராதிக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக அப்பா, ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, அது கிருபையை அறுவடை செய்வார்களாக. நன்றி ஆண்டவர், வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. பிரியமான அன்பு இறை உறவுகளே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே. இந்த இறை வார்த்தையில பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சுதலே ஞானத்தின் தொடக்கம். Fear of God is the beginning of the wisdom. ஆண்டவருக்கு அஞ்சுதலே ஞானத்தினுடைய தொடக்கம். எனவே உண்மையான ஞானம் என்பது அறிவில் அல்ல. ஞானம் என்பது இறைவனோடு உறவாடுவதில்லை, இறைவனோடு இருப்பதில்லை, ஆண்டவரை தேடுவதில் ஞானம் அடங்கியிருக்கிறது. என்னுடைய அறிவில் அல்ல. அறிவிலே நான் பள்ளிக்கூடத்திலே கற்றுக்கொண்டது, நான் கல்லூரியிலே கற்றுக்கொண்டது, நான் படித்தவரிடம் பழகியவரிடம் அவர்கள் மூலமாய் நான் அறிந்து கொண்டது, அது அனுபவம் என்று கூட சொல்லலாம். ஆனால் ஞானம் என்பது இறைவனோடு உறவாடுகிற பொழுது, இறைவனோடு உரையாடுகிற பொழுது, இறைவனோடு நான் இருக்கிற பொழுது நான் பெறுவது. எனவே அந்த ஃபியர் ஆஃப் காட், ஆண்டவரில் தஞ்சம் புகுவது. பிரியமான அன்பு இறை உறவுகளே, தந்தையினுடைய திருவுளம், ஆம் தந்தையே இதுவே திருவுளம் என்கிறார். இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 25லிருந்து 26. ஆண்டவருடைய திருவுளம் இந்த உலகத்தினுடைய அளவுகோல் போல் அல்ல. ஆண்டவருடைய திருவுளம் இந்த உலகத்துடைய அளவுகோல் போல அல்ல. ஆண்டவருடைய அளவுகோல் இந்த உலகம் பார்ப்பது போல அல்ல. ஆண்டவர் பார்க்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால், சாமுவேல் ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் அனுப்பும்போது இஸ்ராயலுக்கு முதல் ராஜாவை தேர்வு செய்ய, அப்போது சாமுவேல் லீசா வீட்டுக்கு செல்லுகிறார். அங்கு ஒருவரை பார்க்கிறார். அவருடைய முதல் மகன் கம்பீரமாக இருக்கிறார், எலியா. அவரை பார்த்த உடனே இவர்தான் ஆண்டவர் தேர்வு செய்தவராக கம்பீரமாக அப்படி தோற்றம் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நிராகரிக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் தாவீது, ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன், அவரை வரவேற்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இவன் தான் அரசன் என்று. அப்ப ஆண்டவர் சொல்றார், உலகம் பார்ப்பது போல நான் பார்க்கல, நீ உன் பார்வையில் எனக்கு என்னுடைய மக்களுக்கு அரசரை தேடாது, நான் வைத்திருக்கிறேன், யாரை குறித்திருக்கிறேனோ அவன் தான் அரசன் என்கிறார். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திருவுளத்தை அறியணும்னா நம்ம கூட இருக்கணும். நம்ம வாழ்க்கை முழுவதுமே அவருடைய திருவுளத்தால் தான் இயங்குகிறது. அப்போ நம்ம எவ்வளோ கூட இருக்கணும்னு பாருங்க. எனவே பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிந்து கொள்ளுதல். உங்கள் வீட்டில் ஆண்டவர் திருவுளத்தை அறையணும். உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஃபியர் ஆஃப் காட் சொல்லிக் கொடுங்க. நீதிமொழிகள் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை, ஆண்டவருக்கு அஞ்சுதலே ஞானத்தினுடைய தொடக்கம். இன்னைக்கு அது இல்லைங்க. வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு அது இல்லை.
இருந்தால் அந்த பிள்ளைகள் ஆலயத்தில் எப்படி இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். பெற்றோர்களுக்கு அது இல்லைங்க. இல்லை என்றால் சர்ச்சை பங்க் பண்ணிட்டு, இல்லை நீங்கள் சர்ச்சைக்கு போகலனாலும் பரவாயில்ல, நீ ஊருக்கு போ, நீ சர்ச்சைக்கு போகலனாலும் பரவாயில்ல, நீ டியூஷனுக்கு போ என்று ஏனோதானம் என்று சர்ச்சை இன்றைக்கு ஆகிவிட்டது என்றால் ஆண்டவருடைய பயம் இல்லாமல் போனது, ஞானம் இல்லாமல் போகிறது. அதனால் தான் உலகத்தில் ஏராளமான கேடுகள், தீவினைகள், உங்கள் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற தீவினைகளும் காரணம் என்னன்னா, நீங்கள் ஆண்டவரை முதன்மைப்படுத்தாமல் இருக்கிறது, வீட்டில் குடும்ப ஜெபம் மாலை சொல்லாமல் இருப்பது, வீட்டில் உங்கள் குடும்பம் பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருப்பது, நீங்கள் ஆண்டவரை நாடாத பொழுது சாத்தான் உங்கள் வீட்டை நாடும். அன்பர்களே, நெகட்டிவ் பீப்புள், தீமையான எண்ணம் கொண்டு உங்கள் வீட்டை நாடுவார்கள். அவர்களை உங்களால் இனம் கண்டு கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்களிடம் ஞானம் இல்லை, நீங்கள் ஆண்டவரோடு இல்லை. எனவே உங்கள் குடும்பம் விழுகிறது. பிரியமான இறைவர்களே, ஆண்டவரிடம் ஞானத்தை நாடுங்கள், ஆண்டவரை தேடி வாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தோடைய அகந்தங்களை தவிடுபொடி ஆக்குகிறார். ஆனால் நீ இந்த உலகத்தோடைய அகந்தையினால் தான் விழுகிறாய், உன் குடும்பம் விழுகிறது. ஏனென்றால் ஞானம் இல்லை. அந்த ஞானம் தான் அந்த அகந்தையை அழிக்கும். என்றால் ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்கள் வீட்டை ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த இறையாச்சம் வேண்டுமா? முதல்ல நீங்கள் வாங்க, உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் வருவார்கள். நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, இயேசுவே நன்றி, இறைவா நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, எங்களை தொடுங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க இறைவா. உங்கள் கிருபையால் ஆண்டவரே, உங்கள் வல்லமையால் இயேசுவே உங்கள் ஆசீர்வாதத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்களாக ஒவ்வொருக்காக சுபிக்கிறேன். உடைந்திருக்கிற குடும்பங்கள், பிரச்சனைகளோடு இருக்கிற குடும்பங்கள், கவலைகளோடு இருக்கிற குடும்பங்களை அர்ப்பணிக்கிறேன். அப்பா, நீங்கள் தோடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வல்லமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் குடும்பம் அபிஷேகமாக இருப்பதாக, அந்த பெயரால் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்களாக. தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. பிரியமான அன்பு இறைவர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். கிஃப்ட் டு ஜீசஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏழைகளுக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம், அது இயேசு கொடுப்பதாகவே அர்த்தம். சின்னஞ்சிறு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நீங்கள் ஒரு வேளை ஏழைகளுக்கு உங்கள் வீட்டு பர்த்டே செலிப்ரேஷன் கொடுக்குறோன்னா எங்களை அணுகலாம். இந்த காணொளி பாருங்கள், விருப்பம் இருந்தால் கிஃப்ட் கொடுங்க. காட் பிளஸ் யூ, டேக் கேர்.